அனைத்து பள்ளிகளும் ஆசிரியர்கள் மக்கள் தொடக்க கல்விகள் பள்ளிகளுக்கு அனைத்து ஆசிரியர்கள் மக்களும் கல்விப்பட்டை அணிந்து இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாளை மாலை மாவட்ட முதன்மை கல்வியை சந்தித்து நமது கோரிக்கையை சார்ந்த முறையீடு எவ்வித தவறும் செய்யாத ஆசிரியருக்கு தண்டனை என்பது கல்வித்துறைக்கு இதுக்கான ஒரு நிர்வாகத்தை கருப்பு பேட்ச் தொடக்க பள்ளியிலிருந்து முதுகலை ஆசிரியர் வரை அனைத்து நிலை ஆசிரியர்களும் கருப்பு பேட்சை அணிந்து பணிக்கு செல்வது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அனைத்து ஆசிரியர்களுக்கும் பணிப்பாக தீர்மானம் செய்யப்பட்டுள்ளது. எனவே அனைவரும் நாளை முதல் தொடர் இந்த நிகழ்வு முடியும் வரை கற்பனை செல்வதாக தீர்மானம் நிறைவேற்றத்தை செயல்படுத்துவோம். அடுத்ததாக மாலையில் முதன்மை கல்வியாளர்களை சந்தித்து இதனை நிகழ்வை தெரிவித்து அதை சார்ந்த தொடர் வரவேற்கும் அல்லது போராட்டங்களை அறிவிக்கும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை இன்று வேலூர் மாவட்ட அனைத்து வகை ஆசிரியர் சங்கங்கள் தொடக்க நடுநிலைப்பள்ளி உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரிந்து வருகின்ற ஆசிரியர்களுக்கான 20 வகையான ஆசிரியர் இயக்கங்கள் ஒருங்கிணைந்து இந்த ஆலோசனை கூட்டமானது வேலூர் ஆசிரியர் இல்லத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அண்மையில் வேலூர் மாவட்டத்தில் மாணவர்கள் நடத்திய பல செயல்பாடுகளுக்காக ஆசிரியர்கள் பழிவாங்கக்கூடிய வகையில் தற்காலிக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள நிகழ்வுகளை கண்டித்தும் அதனை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கற்றல் கற்பித்தல் நடைமுறைகள் சிறப்பாக செயல்பட வழிவகுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாளை திங்கட்கிழமை முதல் கருப்பு பட்டை அணிந்து மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து வகை ஆசிரியர்களும் பணி செய்வது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக நாளை மாலை வேலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கைகள் குறித்து முறையீடு செய்வது என்றும் அந்த முறையீட்டில் எங்களுக்கு சாதகமான தகவல் கிடைக்கப்பெறுமாயின் அதை ஏற்றுக்கொள்வது என்றும், இல்லை என்று சொன்னால் தொடர் போராட்டங்களை நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. மூன்றாவதாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஆய்வுக்கு சென்றபோது அங்கிருந்த ஆசிரியர்கள் VRSல் செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பது மிகுந்த மன உளைச்சலை ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் தொடரக்கூடாது. அப்படியானால் எத்தனை பேரை VRSல் அனுப்ப வைக்க முடியும்? இது போன்ற நிகழ்வுகளை புறந்தள்ளி நல்ல சுமூகமான சூழல் ஏற்படுத்த வேண்டும் என்றும், கரூர் மாவட்டத்தில் நடந்த நிகழ்வுகளையும் மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. இதே மாவட்டத்தில் ஊசூர் மேல்நிலைப் பள்ளியிலே நடந்த நிகழ்வுகள் இப்படியாக தொடர்ச்சியாக மாணவர்கள் கட்டுக்கடங்காமல் ஆங்காங்கே பல நிகழ்வுகள் நடத்துவது என்பது கற்றல் கற்பித்தல் சூழல் பாதிக்கப்படுகின்ற நிலை இருக்கிறது. இதை ஒழுங்குபடுத்தவும் அரசோடு இணைந்து செயலாற்ற நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே எங்களுக்கு இதற்கான ஒரு நடைமுறை நல்ல பதில் கிடைக்கின்ற வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்கின்ற ஒரு தீர்மானமானது இங்கே நிறைவேற்றப்பட்டது.